அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு வேற விதமான ஒரு ஜாதகம். இந்த ஜாதகம் வந்தது போன வாரம். இவங்க நம்மகிட்ட ரெகுலரா ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணை பத்தி, அவங்களோட டாக்டரை பத்தி ஜாதகம் பார்க்கணும்னாங்க. அதாவது அவங்க பொண்ணு நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாமா, கோச்சிங் அனுப்பலாமா, நீட் எக்ஸாம் கரெக்டாக வருங்களா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துட்டுறாங்க. சரி, இந்த ஜாதியோட வயசு இப்போ 13 வருஷம் முடிஞ்சு 7 மாதம் 24 நாள் ஆகுது. பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தனுசு. தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமாக என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் போயிட்டு இருக்கு. இவங்க என்ன கேட்டாங்க, நீட் எக்ஸாம் போட்டித் தேர்வு, அதாவது நீட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட படிப்புக்கு நம்ம கோச்சிங் அனுப்பலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி சரியா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? சரி, ஜென்ம நகரத்துக்கு 2ஆம் வீட்டில் இயல்பு லக்னம் போயிட்டு இருக்கு. அப்போ கேள்வி சரி. சரி, இப்போ இந்த பொண்ணுக்கு 13 வயசு தான் ஆகுது. 13 வருஷம் முடிஞ்சு 7 மாதம் 24 நாள் ஆகுது. பொதுவாக அந்த நீட் எக்ஸாம் அப்படின்னாக்க +2 முடிச்சுட்டு ஒரு 17 வயசுக்கு அப்புறம் 18-19 வயசுல எழுதுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜாதகிக்கு 17 வயசு முடிஞ்ச பிறகு எப்படி இருக்குன்ற கிரக சூழ்நிலை எப்படி இருக்குன்றத பார்க்குறோம். 17 வயசு ஆகும்போது இந்த ஜாதகி பார்த்தீங்கன்னா பிறப்பு லக்னம் அப்படின்றது தனுசா இருந்தாலுமே ஏஎல்பி லக்னம் கும்பத்துல போயிட்டு இருக்கும். ஆச்சுங்களா? லக்னாதிபதி யாரு? சனி பகவான். அவரு எங்க இருக்காருனாக்கா 8ஆம் வீடான கன்னியில இருக்காரு. அதாவது 10 வருஷத்துக்கு இவருக்கு லக்னாதிபதி சனி பகவான் தான். அவர் எங்க இருக்காரு? 8ஆம் வீடான கன்னியில இருக்காரு. அதாவது 20 ஆகஸ்ட் 2037 வரைக்குமே இந்த ஜாதகிக்கு சனி பகவான் தான் லக்னாதிபதி. அவர் 8ல் இருக்காரு. அப்ப இந்த 10 வருஷமும் ஜாதகி பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை, இல்லை பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வேலை, அதுல இருந்து வருமானம், பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வேலையில இருந்து வருமானம், தொழில இருந்து வருமானம், அந்த மாதிரி தான் வருது. சரி, இப்ப அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏக நட்சத்திரம் என்ன போயிட்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவிட்டம் 4 போயிட்டு இருக்கும். நட்சத்திராதிபதி யாரு? செவ்வாய் பகவான். ஆச்சுங்களா? அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் வீடான கடகத்துல இருக்காரு. ஓகே, இப்ப அந்த சமயத்துல அவங்களுக்கு தொழில் வேலை எப்படி அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் பாவகம் தொடர்புடைய சனி பகவான் எங்க இருக்காரு? 8ஆம் வீடான கன்னியில இருக்காரு. ஆச்சுங்களா? அப்ப சனி பகவான் எந்த சாரத்துல போயிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாயோட சாரத்துல போயிட்டு இருப்பாரு. இந்த செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆம் வீடான கடகத்திலையும் கடகத்துல போயிட்டு இருக்காரு. ஓகே, செவ்வாய்னா பொதுவாக என்னதுங்க, இந்த யூனிஃபார்ம் ஜாபு, இந்த ரத்தம், இது தொடர்புடைய இது செவ்வாய் பகவான்னா. 8னாக்க என்னங்க, அகைன் செவ்வாய் மட்டும் சம்மந்தப்பட்டாலே அந்த டாக்டர், சர்ஜன். அப்ப இவங்களுக்கு இந்த டாக்டர் தொழில் படிச்ச அதன் மூலம் வருமானம் வருதுன்றது காமிக்குது. அப்ப இவங்க இப்ப அவங்க கேட்கறதுனா நீட் எக்ஸாம் பத்தி கேட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், இவங்களுக்கு பின்னாடி 18 வருஷத்துக்கு அப்புறம் 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வருமானம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இவங்களுக்கு டாக்டர் தொழில், அது மூலயமா வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணணும். அதே மாதிரி இவங்களுக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 8ல் இருப்பார், அவிட்டம் 4 போகும்போது. அப்ப உறுதியா தெரியுது இவங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தொழில் செய்வதன் மூலம் வருமானம் வரும் அப்படின்றது தெரியுது. அப்ப ஏற்கனவே செவ்வாய் பகவான் சம்மந்தப்படுறதுனால சரி, இந்த பொண்ணுக்கு டாக்டர் பிடிச்சா கரெக்டா வரும்ன்ற மாதிரி நம்ம சொன்னோம். சரி, இப்ப இவங்களுக்கு இந்த ஜாதகி டாக்டர் தொழில் சாதகமா இருக்கு, அதன் மூலம் வருமானம் வருதுன்றத காமிக்குது. அப்ப இந்த நீட் எக்ஸாம் எப்ப ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த காலகட்டத்துல இவங்க நீட் எக்ஸாம் எழுதுனா கரெக்டா வரும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப இந்த அவிட்டம் 4ல, அதாவது 17 வயசு முடிஞ்சு 2 நாள் ஆகும்போது 30 செப்டம்பர் 2028 மேல அவிட்டம் 4 நட்சத்திரம் போயிட்டு இருக்கும்போது இவங்க நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் எங்க போயிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 8ல். கோச்சாரத்திலையும் சூரிய பகவான் எங்க போயிட்டு இருப்பாரு? 8ஆம் வீடான கன்னியில போயிட்டு இருப்பாரு. இருக்கலாமானா இருக்கக்கூடாது.
அப்போ வந்து இந்த இந்த காலகட்டத்தில் வந்து இவங்க எக்ஸாம் எழுதுனா சாதகமாக வராது. அப்போ என்ன பண்ணுறோம், அடுத்து சதயம் 1 கரெக்டாக வராது, சதயம் 2 வரும்போது, அதாவது 20 டிசம்பர் 2030 20 ஜனவரி 2032 இந்த காலகட்டத்தில் வந்து நீட் எக்ஸாம் வந்து அழகாக எழுதலாம். அப்போ வந்து வயசும் பார்த்தீங்கன்னா 19 வருஷம் முடிஞ்சு 2 மாதம் 22 நாள் ஆயிருக்கும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர பகவான் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 8ஆம் வீடான கன்னியில் இருப்பார். கோச்சாரத்தில் எங்கே போயிட்டு இருப்பார், 9ல் போயிட்டு இருப்பார். அப்போ இந்த 8ஆம் வீட்டில் இருக்கிற சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு வந்து 5ஆம் வீடாக வருவார். ஏன்னா ரிஷபம் ஏன் அர்த்தம், போட்டித் தேர்வு. அப்போ அதுக்கு வந்து 5ஆம் வீட்டில் இருப்பார். அப்போ என்ன அதீதமான வெற்றி கிடைக்கும். அதனால நம்ம என்ன சொன்னோம், இந்த ஜாதகி இந்த பொண்ணுக்கு வந்து உறுதியாக டாக்டர் தொழில் செய்யறதுக்கு நம்ம சாத்தியக்கூறுகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அது மூலம் வருமானமும் வருது. அதனால் நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம், கோச்சிங் அனுப்பலாம். கரெக்டாக சதயம் 2 காலகட்டத்தில் வந்து இவங்க வந்து எக்ஸாம் எழுதுறாங்கன்னா உறுதியாக வெற்றி பெற்றுருவாங்க அப்படின்னு வந்து நம்ம ரொம்ப புரிய வச்சு, அவங்களும் வந்து ஒரு வாருக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தாங்க. இப்போ அனுப்பலாமா வேணாமா, இந்த பொண்ணுக்கு நீட் எக்ஸாம் சரியாக வருமான்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் போயிட்டு இருந்தாங்க. அதை வந்து நம்ம வந்து அவங்களே வந்து நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு தயக்கமும் கூட நீங்கள் தைரியமாக நீட் எக்ஸாம் வந்து நீங்கள் கோச்சிங் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிய வச்சோம். ஸோ நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட மிக தெளிவாக துல்லியமாக நம்மளால சொல்ல முடியும். இப்படிப்பட்ட அற்புதமான அட்சய லக்ன பദ്ധதி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேற ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.